Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குபூஸ் ரொம்ப சாஃப்ட்டா எப்படி வீட்லயே செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் 1/2 kg மைதா மாவு எடுத்துர்க்கேங்க. இந்த 1/2 kg மைதா மாவுக்கு தேவையான அளவு salt, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 ஸ்பூன் sugar. இது மூணு ஆட் பண்ணிக்கலாங்க. இது மூணு ஆட் பண்ணிட்டு 2 tablespoon butter add பண்ணிக்கலாம். butter add பண்ணிட்டு 2 tablespoon curd add பண்ணி இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் மில்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம். ஓவரால் ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா இது அப்படியே கொலக்கொலங்கற மாதிரி ஆயிரும். இத கரெக்ட்டான ஸ்டேஜ்ல பிசைஞ்சு வச்சிட்டு மேலே 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணி இத நல்லா தடவி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது 1 to 1.5 hours ஊறட்டும். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா குபூஸ் பண்றப்ப வராது. இப்போ நான் 1 hour அப்புறமா இதை எடுத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, பார்த்து நவுத்திக்கோங்க. நவுத்திக்கிட்டு லைட்டாக ஆயில் தொட்டு தொட்டு நவுத்துங்க. நவுத்துனதுக்கப்புறமா ஒரு சைடு லைட்டாக வாட்டரை டிப் பண்ணி தொட்டு இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி வாட்டரை டிப் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படி திருப்பி தோசைக்கல்ல போட்டுடணும். இந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணது பின்னாடி வர மாதிரி. அதுக்கு மேலே லைட்டாக கொரியாண்டர் லீஃப் அப்புறம் கசகசா ஆட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நம்மளோட குபூஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.